உப்பிலிய பண்டே உயர்ந்து நிற்கும் தேவனே, உன்னையன்றி வேறொருவர் எனக்கில்லை சுந்தரனே. உப்பிலிய பண்டே உயர்ந்து நிற்கும் தேவனே, உன்னையன்றி வேறொருவர் எனக்கில்லை சுந்தரனே. உப்பிலிய பண்டே உயர்ந்து நிற்கும் தேவனே, உன்னையன்றி வேறொருவர் எனக்கில்லை சுந்தரனே. பொதுவாக சொல்லணும்னா எல்லா பக்தி இலக்கியங்கள் அத்தனையிலையுமே, அது சைவமா இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் எல்லாவற்றிலையுமே பக்தி இலக்கியங்கள்ல தொண்டர்கள் பெருமை, அடியார்கள் பெருமை அப்படிங்கிற ஒண்ணு அதிகமா பேசப்படுது. அந்த பெரியது எது அப்படின்னு கேட்கும்போது அவ்வை சொல்ற பதிலும் அதுதான். இறைவனது அடியார்களது பெருமை இறைவனை விடவும் பெரியது அப்படின்னு கொண்டு வந்தா நம்ம சொல்லிடும். தொண்டர்தம் பெருமை பேசுவதும் பெரிதே அப்படின்னு. அப்போ இந்த அடியார்களை நாம எப்படி பண்ணணும்? பக்தியில இந்த சரணாகதி அப்படின்னு சொல்றத என்னன்னு சொல்றோம்? முழுவதுமாக ஒப்படைத்தல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த முழுவதுமாக ஒப்படைத்தல்ங்கிறதே ஒரு குறைவுபட்ட வாக்கியம், ஒரு குறைவுபட்ட சொல். ஒப்படைக்கிறதுக்கு நீ யாரு? நான் ஒப்படைக்கிறேன்னு தானே வருது அந்த வார்த்தை. அதாவது என்னைய முழுசாக ஒப்படைக்கிறேன் அப்படின்னா என்னை நான் முழுசாக ஒப்படைக்கிறேன். அப்ப ஒப்படைக்கிறேன்னு சொல்லும் போதே ஒரு நான் வந்துருது இல்ல, அதை செய்யறதுக்கு ஒருத்தன் வந்துடுறான்ல. அப்பமே அந்த வார்த்தை குறைபட்டதாகி விடுகிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சரணாகதி, அந்த நானையும் சரணாகதியா அவன்கிட்ட கொடுத்துடணும். அது நான் சொல்லும் போது கொஞ்சம் குழப்பம் மாதிரி தெரியும், ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த அந்த இடம் புரியும். சரணாகதிங்கிறது நான் விரும்பி நானே என்னைய கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் முழுமையான சரணாகதி இல்லை. அப்ப சரணாகதிங்கிறது என்ன? நீங்க அந்த கொண்டு வைக்கிற நான் கூட இல்லாம இருக்கணும். அப்ப அது எப்படி கல்டிவேட் பண்ணப்படுகிறது, எப்படி அந்த சரணாகதிக்கு எப்படி ஒருத்தன் தயாராக்கப்படுகிறான்னு சொன்னா தொண்டர்களுக்கு தொண்டு செய்வதன் வழியாக அவனுக்கு அந்த அந்த இடத்தை நோக்கி அவனை கொண்டு வருவாங்க. தொண்டர்களுக்கு தொண்டு செய்வதன் வழியாக. இப்போ நீ ஒரு சிவனை வணங்கி சிவன் வழியாக நீ வீடு பேரை அடையணும்னு நினைச்சனா சிவன் அடியார்கள் எல்லாருக்கும் தொண்டு செய். அவன் யாரா இருந்தாலும், அவனுடைய பிறப்பு, அவனுடைய குலம், அவனுடைய கல்வி, அவனுடைய செல்வ நிலை, அவனது அதிகார நிலை, இது எதுவும் உனக்கு உள்ள வரக்கூடாது. அவன் சிவனடியார்ங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் உனக்கு போதும். அவன் என்ன அவனுக்கு நீ எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கியா? இதுதானே நம்ம பாக்குற இது பூராவுமே ஆழ்வார் நாயன்மார்கள் கதையில பெரும்பாலும் என்ன வருது? இதுதான் வருது. சொத்துக்களை பூரா காலி பண்றது, ரொம்ப அவர்கள் வறுமையில இருக்கும் போதும் போய் அவங்கள இன்னும் டார்ச்சர் பண்றது, இப்படி அடியார்கள் வழியாகத்தான் நடக்குது. மெய்ப்பொருள் நாயனார் கதை சிறந்தது. அவன் எதிரியே சிவனடியார் வேடமிட்டு அவரை குத்திடுறான். உடனே இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய பாதுகாவலன் அவனை வெட்ட போறான், என் தலைவனை இப்படி குத்திட்டியேன்னு. அப்போ அவர் தடுத்து சொல்றாரு, தத்தா இவர் நம்மவர், ஐயா இவரு சிவனடியார், அவன் சிவனடியார் வேஷத்திலே வந்தா கூட அவன் அடியார் தான், நான் அப்படித்தான் பார்ப்பேன், அதனால இவனை பத்திரமா கொண்டு விடு, ஊர்க்காரங்க எதுவும் பண்ணிடாம அப்படின்னு சொல்றாரு. அவன் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி ஐயா அவனை பத்திரமா விட்டுட்டே, அவனுக்கு ஒண்ணு ஆகலன்னு சொன்னப்பதான் இவர் உயிர் நீக்கிறார், உயிரை விடுறாரு. அப்போ அடியார்களுக்கு அடியாராக ஒருவன் தன்னை வைத்துக் கொள்ளும் போதுதான் அந்த பணிவு அது சேருது. அந்த பணிவு வழியாகத்தான் அந்த நான்கிற உணர்வை கடந்து தன்னைய முன்னாடி வைக்கிறேன், என்னை நானே சரணாகதி பண்றேங்கிறத கூட இல்லாத அளவுக்கு அவன் சரணாகதி ஆகிறான். சரணாகதி நிகழணும். நான் போய் என்னைய பண்ணக்கூடாது, சரணாகதி வைக்கிறேன் அப்படின்னு வைக்கக்கூடாது, அது தன்னால நிகழணும். அப்படி நிகழ்வதை நோக்கி கொண்டு செல்வதனுடைய முக்கியமான இடம்தான் தொண்டர்கள் பெருமையை பேசுவதும் தொண்டர்களுக்கு தன்னை பணி செய்வதற்கு ஆட்படுத்தி கொள்வதுமானது. அதனாலதான் குருவை ஏன் காலமுக்க சொல்றாரு, வேட்டியை துவைக்க சொல்றாரு? இதெல்லாம் தனி மனித உரிமை இல்லையா? ஒரு மனிதனை சக மனிதனின் மீது அப்படின்னு பேசுற லாஜிக் இங்க ஒத்து வராது. இந்த இடத்துல
தொண்டர்கள் பெருமை சிறந்தது. எதைவிட சிறந்தது? இறைவனை விடவும் தொண்டர்கள் பெருமை சிறந்தது. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நீங்க நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு வீடு வேறு சித்திக்கும். அந்த நான் மறையும். அப்ப நேரடியா சரணாகதி கிடையாது. அதுக்கு முன்னாடி இத்தனை பாயிண்ட் இதுல இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு இடமா வரும் பாருங்க நம்ம பேசின பாயிண்ட் எல்லாம். முதல்ல என்ன சொல்றாங்க? இந்த நீங்க வந்து யார தொண்டர்களா இப்ப சொல்லுவீங்க, அடியார்களாக சொல்லுவீங்க அப்படின்னா, அடியார்களுக்கான லட்சணங்கள் என்னெல்லாம்? இப்ப நான் இவர்தான் தொண்டர், தொண்டரை பணிவேன், தொண்டரதம் பாத தூளியை, அவர்கள் பாதத்தில் இருக்கிற தூசியை எடுத்து நான் பிரசாதமாக அணிந்து கொள்வேன் அப்படின்னு நீங்க சொல்றதாக இருந்தா யார் தொண்டர்னு நமக்கு தெரியணும். இப்ப தொண்டர்களுக்கான லட்சணங்கள் வரிசையா வருது பாருங்க. நா அகாரியம், அத நாபகாரியம்னு சேர்த்து சொல்லுவாங்க. நா அகாரியம், சொல் இல்லாதவர். அகாரியம் அப்படின்னா மங்களம் அமங்கலம். சேர்த்தா அது என்ன ஆயிரும்? தவறான எதிர்பொருள் ஆயிரும். அப்போ காரியம் என்பது ஒரு செயல், அகாரியம் அப்படின்னா தவறான செயல். அப்போ நான் வந்து தவறான செயலை செய்து விட்டதுங்கிறத பேசக்கூட முடியாத அளவிற்கு நல்லவங்களா இருக்கிறவங்க. இவன் மேல ஒரு குத்தம் சொல்ல முடியாதுப்பா, அவனை பத்தி பல்லு மேல நாக்கு போட்டு பேச முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையினுடைய விளக்கம் இது. அவனை பத்தி நாக்கு அழுகிரும்பா, அவனை பத்தி பேசினா தப்பு பேசினா அப்படின்னு சொல்ற அந்த எக்ஸ்பிரஷனுடைய வார்த்தைகள் தான் இது. நான் அகாரியம், சொல் இல்லாதவர். அவரை நோக்கி இவர் தவறு செய்தார்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லவே முடியாத அளவிற்கு இருக்கக்கூடியவர். நாள்தோறும் விருந்து ஓம்புவார், வருகிற விருந்தினர்களை சிறப்பாக உபசரிக்கக்கூடியவர், ஒவ்வொரு நாளும் அதை செய்யக்கூடியவர். தேவ காரியம் செய்து, தேவர்களுக்கு பிரியமான ஹோமம் யஜ்ஞம், அதாவது வேள்வி செய்து, வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து, அதாவது எவராலும் குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு தூய்மையான நடத்தையையும், தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு சிறந்த விருந்தோம்பலையும் செய்து, தேவர்களுக்கு பிரியமான இத பேர் என்ன, வேள்விகளை செய்து, வேதத்தை பயின்று வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான்களோ. இப்படிப்பட்ட நல்லவர்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல மூவர் காரியம் திருத்தக்கூடியவன், அதாவது அவங்க ஏற்கனவே ஜெயஸ்ரீ சொன்னாங்க இல்லையா, இங்க அவனே பரம்பொருள்ங்கிறதுனால மூன்று தெய்வங்கள்ல நாராயணன் வரமாட்டான். அதனால இங்க எப்படி சொல்லிடுவாங்க, பிரம்மன், ருத்ரன், இந்திரன் ஆகிய மூன்று பேரும், அந்த மூன்று பேரையும் திருத்தக்கூடியவன். மூன்று பேர் ஏதாவது குழப்பம் பண்ணி வைப்பாங்க, அப்ப இவர் வந்து திருத்துவார். பிரம்மனுடைய கபாலத்துல டவுட்னு சொல்றீங்க, பார்வதி தேவி பிக்ஷையிட்டு தான் அது கீழே விழுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஐடியாவை கொடுக்கறதே நாராயணன் தான். நாராயணன் தான் அந்த ஐடியாவை கொடுக்குறான். அதாவது அந்த கையில இருக்கிற பிரம்ம கமலத்துல சாப்பாடை நல்லா பண்ணு, சாப்பாட்டை நீங்க கபாலத்துல போட்டு அந்த கபாலமே சாப்பிட்டுரும் எல்லாத்தையும். அப்போ ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு நாராயணன். அந்த ஐடியா படி முதல் வாயை போட்ட உடனே அதுக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு சாப்பாடு, அந்த கபாலத்துக்கு சாப்பிட்டுருது. ரெண்டாவது கபாலத்தை கீழே போட்டுடுறா, கை தவறி விழற மாதிரி. இந்த கபாலம் அந்த டேஸ்டுக்காக சிவன் கையில ஒட்டிட்டு இருந்தது, கையை விட்டுட்டு சல்லுன்னு கீழே இறங்கி அந்த கீழே விழுந்த கபாலத்தை சாப்பிட போகுது. அப்படியே காலால அழுத்தி அதை உடைச்சி, சிவனை நீ திரும்பி பார்க்காம போயிரு அப்படின்னு சொல்லிடுறான். அவன் போயிடுறான். அந்த இடம் வரைக்கும் புராணம். அதுக்கப்புறம் அங்கதான் மேல்மலையின் ஒரு அங்காளியினுடைய நாட்டார் கதை வந்து உள்ள நிக்கும். இது வரைக்கும் புராணத்துல இருக்கு. இதுதான் கதை. அங்காளி கதை எப்படி வரும்னா, இப்ப பிரம்மன் சாபத்துல இருந்து விடுபட்டான், பிரம்மஹத்தியில இருந்து இவன் விடுபட்டான் சிவன். அதனாலதான் ஆத்துக்கு அந்த பக்கம் வரைக்கும் அவன் திரும்பி பார்க்காம போறான். ஆத்துக்கு அக்கறையில சிவனுக்கு கோயில் இருக்கு. இந்த அங்காளியம்மனுக்கு பக்கத்துல சுடுகாடு இருக்கும். இது ஏன் அப்படின்னா, சரஸ்வதி இதை கேள்விப்படுறா, அவளுக்கு பயங்கர கடுப்பாயிருது. உடனே பார்வதியை நோக்கி சாபம் கொடுக்குறா, உன் புருஷன் தப்பு பண்ணா அந்த பனிஷ்மெண்ட், ஆனா நீ உன் சாமர்த்தியத்தால உன் புருஷன் சொல்லி காப்பாத்திட்டல, இனி நீ அதை அனுபவிக்கணும். உன் புருஷன் எப்படி சரியா சாப்பாடு இல்லாம பைத்தியக்காரன் மாதிரி ஊர் ஊரா பிச்சை எடுத்துட்டு ஊர்ல எங்கேயும் தங்காம ஆடை அணிகலன்கள் அணியாமல் எப்படி வந்து ஊருக்கு வெளியில தங்கி சுடுகாட்டை தங்கி இது பண்ணி திரிஞ்சானோ, அதே மாதிரி நீயும் திரியணும்.
பைத்தியக்காரி கோலத்துல பிச்சி கோலத்தில் திரியணும்னு அவ சாபம் கொடுத்துடுறான். அப்புறம் வழக்கம் போல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, சரி வருஷத்துக்கு ஒரு நாள் நான் அப்படி இருந்துக்கிறேன், மீதி நாள்ல நார்மலா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் மேல்மலையனூர்ல அங்காளியாக இருக்கா. ஒரே ஒரு நாள் அந்த பிச்சி கோலத்துல வருவா. அந்த பிச்சி கோலத்துல கோழி ரெக்கையால செய்த அரையாடை, வேற ட்ரெஸ் கிடையாது அவளுக்கு, கோழி ரெக்கைய கோத்து இடுப்புல ட்ரெஸ் மாதிரி கட்டிக்கிறாளாம். அதைத்தான் இப்ப சாக்லேட் பேப்பர் மாதிரி துணியில கட்டி அவ வேஷம் போட்டு ஆடுறவங்க ஆடுவாங்க அங்காளி. கருத்த உருவத்தோட தலைமுடியெல்லாம் சிக்கு படிந்து சடை படிந்து விரிந்து கிடந்து சுடுகாட்டுல தங்கியிருப்பாவ. சுடுகாட்டுக்கும் ஊருக்கும் நடுவுல தங்கியிருப்பாவ. ஆகவேதான் வருஷத்துக்கு ஒரு தடவை அவ மயானத்துல போய் அவ அந்த இதெல்லாம் சாப்பாடு எடுத்து எல்லா இடத்துலயும் வீசுவா. அது அங்க இருக்கிற பூத பிசாசங்களை அவ அங்கேயே அதுக்கு கொடுத்து ஊருக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றா அவ. அதான் மயான கொள்ளை. அவ ஒரு பெரிய அவ அம்பாளுடைய உருவமே சுடுகாட்டு மண்ணுல செய்திருப்பாங்க. அது வயிற்றுல ஒரு கலையம் வச்சிருப்பாங்க. அதுல தவசம், அதாவது அன்று விளைந்த காய்கறி அங்கு விளைந்த தானியங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. குட்டி குடின்னு ஒண்ணு உண்டு. ஒரு கருத்து ஆட்டுக்குட்டிய மருளாளி குடிப்பார், கடித்து அதன் ரத்தத்தை குடிப்பார். அதனுடைய குடலை எடுத்து அந்த இதுக்குள்ள போட்டுருவாங்க. இந்த சாமியாடி மருளாளி அந்த மண்ணால் செய்யப்பட்ட உருவத்தை சிதைத்து வயிற்றுல இருக்கிற அந்த கலையத்தை உடைச்சு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எல்லா திசையிலையும் தூக்கி எறிவார் சுடுகாட்டுல. அதான் மயான கொள்ளை. அது அங்க இருக்கிற பேய்களுக்கெல்லாம் உணவு. அதை தின்னுட்டு இங்கே இருந்துடணும், ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் அது முடிஞ்சு அந்த ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் அவ போய் மங்கள ரூபினியாக ஊருக்குள் கோயில் கொண்டு ஊஞ்சலில் எழுந்தருளுகிறாள். மாசானம்மன்கிற பேர்ல இருக்கிறவ, இப்படி அத்தனை பேரும் இவதான். கரெக்டா சுடுகாட்டுக்கு அதுக்கு நடுவுல இருப்பா. பல ஊர்ல பல பேர்கள்ல இது உண்டு. இதனாலதான் அந்த மூவர் காரியம்னு சொல்லும் போது இதுக்கு உள்ள அந்த இடம் நாராயணனுடைய ரோல் என்னன்னா அந்த ஐடியா கொடுக்கறதே அவன் தான். இப்படி இப்படி மூவர் காரியங்களை எல்லாம் அவங்க செய்த மிஸ்டேக் எல்லாம் திருத்தர இந்த இறைவன், இந்த முதல்வன், ஆதி மூலமானவன், இப்படியெல்லாம் காரியம் செய்யாமல் இருப்பவர்கள், நாள்தோறும் விருந்து ஓம்புபவர்கள், தேவகாரியம் செய்பவர்கள், வேதம் ஓதுபவர்கள் இருக்கிற ஊர்ல இது எதையுமே செய்யாத பாவ காரியங்கள் செய்யக்கூடியவங்களையும் எப்படி படைச்சான்? மூவர் செய்யற தேவர் மூவர் செய்யும் தவறுகளை திருத்தக்கூடியவன் எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணா? இப்படி இந்த மாதிரி நல்லவங்களா இல்லாதவங்களையும் படைச்சு தொலைச்சிருக்கானே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அடுத்த பாட்டுல ரொம்ப தெளிவா அந்த வார்த்தை வருது பாருங்க. குற்றம் இன்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய். குற்றம் எதுவும் இல்லாமல் நல்ல குணங்களை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு குருக்களுக்கு அனுகூலராய், தன்னுடைய குருவிற்கு அன்பிற்குரியவராக குருவினுடைய சேவைகளை செய்து கொண்டு செற்றம் ஒன்றும் இல்லாத வன்கையினார்கள். செற்றம்ங்கிறது குற்றம். குற்றத்துக்கும் செற்றத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? செற்றம் என்பது செரு அப்படின்னா பகை அப்படின்னு அர்த்தம். இந்த செற்றம் அப்படிங்கிறது ஒவ்வாத காரியங்களை செய்வதால் வரக்கூடிய குற்றம். இப்போ குற்றம் இன்றி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய இயல்புல இருக்கக்கூடிய குற்றம் ஒன்று உண்டு. இப்ப இப்படி வச்சுப்போம். வாழைப்பழம் எடுத்து சாப்பிடுறீங்க, அதுல எது குற்றம்? வாழைப்பழத்துல அதன் தோல் குற்றம். ஆகவே தோலை நீக்கி பழத்தை சாப்பிடுறீங்க, உள்ள இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்க. தேங்காய் எடுத்துப்போம். தேங்காயில் குற்றம் எது? அதனுடைய ஓடு. ஆகவே அந்த ஓட்டை நீக்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெண்ணிறமான பருப்பு, தேங்காயினுடைய பருப்பை சாப்பிடுறோம். அதுதான் அதன் இயல்பில் இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்கி. அப்ப குற்றத்தை நீக்கினா அந்த இடத்துல வேற எதை கொண்டு வைப்ப? குணம் பெருக்கி. அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா தெரியும். குற்றத்தை நீக்குனா அங்க குணத்தை பெருக்கணும். நீ எந்த குற்றத்தை நீக்கினாயோ அந்த இடத்துல நீ நல்ல குணத்தால ஃபில் பண்ணலைன்னா பழையபடி இன்னொரு குற்றம் தான் உட்காருவாங்க. அதான் அந்த குற்றம் நீக்கி குணம் பெருக்கிங்கிற வார்த்தை. அப்ப செற்றம் என்பது என்ன? இந்த பழத்தை கை கழுவாம நான் சாப்பிடுறேன், அப்பதான் வீடை கிளீன் பண்ணிருக்கேன், எல்லா இடத்துலயும் என் கை பட்டிருக்கு, அந்த கையோட ஒரு பழத்தை உரிச்சு அதை பிச்சு யாருக்காவது கையில கொடுக்குறேன்னா அது எவ்வளவு தவறு? அப்ப செற்றம் நான் செய்யும் காரியத்தால அதுல ஏற்படக்கூடிய செரு, பகை, நானே உருவாக்குகின்ற ஒன்று, அதான் செற்றம். இவர்கள் இயல்பாக இருக்கக்கூடிய குற்றத்தையும் களைந்து தாங்களாக உருவாக்கக்கூடிய தவறுகளும் செய்யாமல் எதுவுமே இல்லை. அப்படி அவங்களா தவறு செய்யக்கூடியது எதுவுமே கிடையாது. செற்றம் ஒன்றும் இல்லாத வன் கையினார்கள், வலிமையான ஆட்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாததால் நல்வன்மை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருக்கோட்டியூரில் வாழ்கிறார்கள்.
அப்படி அப்படி வாழக்கூடிய இந்த ஊர்ல துற்றி 7 உலகு உண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர். துற்றின அந்த இடத்துல அப்படியே ஒரே கவலமாக ஒரே பிடியா பிசைந்து எடுத்து ஒரே பிடியில அள்ளி 7 உலகத்தையும் உண்ட தூய மணி போன்ற நிறமுடைய அந்த கண்ணனை வணங்காதவர்கள் பெற்ற தாயார் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. அவ பிறந்தது அவங்க அம்மாவுக்கு நல்ல விஷயம் இல்லை, அது ஒரு வியாதி. பிரசவம் ஒரு வியாதி, இவனை பெற்றதே ஒரு வியாதி. அவ்வளவு வலி அவ அனுபவிச்சிருக்கவே வேண்டாம். அவ எப்போ பெற்ற வயிறு குளிருதுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்? பெற்ற வயிறு குளிருது, பெற்ற வயிறு குளிருதுன்னா என்ன அர்த்தம்? நாம ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறோம், நாம நல்ல விதமாக புகழ் பெறுகிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம் அப்படின்னா, எப்பா இவனை பெக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவ்வளவு கஷ்டப்பட்டதும் வீண் போகல, நல்ல பேர் எடுத்துட்டான், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டான் அப்படின்னு தாய் நினைக்கணும். அதுதான் வயிறு குளிர்தல். அன்றைக்கு பிரசவத்தின் போது மட்டும் இல்ல, குழந்தை வயிற்றுல உருவான நாள்ல இருந்து அந்த குழந்தை பிரசவமாகி வெளியில வர்ற வரைக்கும் ஒரு தாய் தன் வயிற்றுல அந்த குழந்தைய தாங்கி படக்கூடிய வலி வேதனை அனைத்துமே அவளுக்கு நீங்கி, ஆஹா இவ்வளவு வலியை நம்ம அனுபவிச்சது இவனுடைய பெருமையெல்லாம் கேட்டு, என் மகளுடைய சிறப்பையெல்லாம் கேட்டு மகிழ்கிறதுக்கு தான். அப்ப கஷ்டப்பட்டது வீண் போகலடா அப்படின்னு அந்த அம்மா நினைக்கணுமா? அப்படி இல்லாம அப்ப அவங்க யாரு? இந்த திருக்கோட்டியூர் மாதிரி ஊர்ல குற்றம் இல்லாமல் குணம் நிறைந்து தன்னுடைய ஆச்சாரியர்களுக்கு குருக்களுக்கு நன்மை செய்து கொண்டு எந்த விதமான குற்றங்கள் செய்யக்கூடிய தவறுகளை செய்யாமல் இருக்கக்கூடிய திருக்கோட்டியூரில் வாழும் இவர்களை எல்லாம் கண்டு இவர்கள் வழியாக 7 உலகையும் உண்ட மணிவண்ணனாகிய இறைவனை வணங்காதவர்களுக்கு அவங்க அம்மா என்ன நினைப்பா? இந்த பயலை பெற்றது எனக்கு வயிற்றுல வியாதின்னு நினைப்பாலாம். அப்படிதான் அவங்க அப்படின்னு சொல்றாரு, திட்டுறாரு. பாவிகளை, வணங்காத பாவிகளை திட்டுறாரு. வண்ணனல் மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள். நிழல் எழும்னு இந்த வார்த்தை வருது இல்லையா? நிழல்னா இந்த இடத்துல நிழல் கிடையாது, ஒளின்னு அர்த்தம். அதாவது நல் மணி மரகதம் எல்லாம் வச்சு அந்த சுகத்துல பூசியிருக்காங்க. அதுல வெயில் பட்டு அதனுடைய ஒளி கீழே பிரதிபலிக்கிறது. நீங்க மணியில மணிக்கு நிழல் கிடையாது, அதனுடைய பிரதிபலிப்பு தான் உண்டு. அந்த பிரதிபலிப்பு ஒளி வீசக்கூடியதா இருக்கும் இல்லையா? இப்போ வைரம் டால் அடிக்குதுங்கிறோம், வைரத்தில இருந்து படக்கூடிய ஒளி நிழலை உருவாக்காது, அதுக்கு போல இன்னொரு ஒளியைத்தான் அது உருவாக்குது. அதுதான் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒளிமிக்க திண்ணை இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர்ல, அதாவது அவ்வளவு செழிப்பான ஊர்ல கையால ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஜபித்தல்ல என்ன? விரல்களால் அவன் பெயரை எத்தனை முறை உச்சரிக்கிறோம், கணுவுல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு விரலை எடுத்தீங்கன்னா 1 2 3 கவுண்ட், 3 கணு இருக்கா, அது ஒவ்வொன்றுக்கும் அப்படியே கவுண்ட் வச்சு எண்ணிக்கிட்டே வருவாங்க. 11ன்னு சிலர் எண்ணுவாங்க, சிலர் 15ன்னு எண்ணுவாங்க. அந்த மாதிரி கவுண்ட், ஓம் நமோ நாராயணாவோ ஏதோ ஒரு மந்திரத்தையோ சொல்லி அப்படி எண்ணிக்கிட்டே அப்ப வாய் விரல் என்ன, வாய் ஜபிக்கணும், விரல் எண்ணணும். அப்படி நடந்துகிட்டே இருக்கணும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணால கழுத்துல இருந்து ஒரு பை சின்னதா தொங்க போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள கை விரலை வச்சிருப்பாங்க. அப்படின்னா அவங்க சும்மா டிராவல் பண்ணும்போது, சும்மா உட்காந்துருக்கும் போதெல்லாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பைக்குள்ள கையை விட்டு அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கழுத்துல ஒரு பை தொங்கும், அதுக்குள்ள அப்படி கை வச்சிருப்பாங்க. அப்படின்னா அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப வாய் இறைவன் பெயரை சொல்ல, விரல் அதை எண்ண, இப்படி இருக்கணும். அப்படி செய்ய வேண்டிய நேரத்துல அதை செய்யாம இந்த விரல்களால சோத்த உருண்டையா உருட்டி, அதாவது மந்திரங்களை எண்ண வேண்டிய கைகளால சோத்த உருட்டி மந்திரங்களை சொல்ல வேண்டிய இறைவனின் பெயரை சொல்ல வேண்டிய வாய்க்குள்ள தள்ளிட்டு இருக்காங்களாம். அப்படி போய் செய்யறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திட்டு. உரக மெல் அணையான் கையில், உரகம்னா நாகம், நாகம் மெல் அணை பஞ்சுமெத்தை மாதிரி இருக்கக்கூடிய அதன் மேல் படுத்திருக்காங்க. அவன் கையில இருக்கக்கூடிய உரை சங்கம், அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம் போல அன்னங்கள் வெள்ளை வெளியேர்னு இருக்கு. அதை எப்படி செய்யும்? நிறைகணம் பறந்து ஏறும். நிறைகணம்னா அந்த வரிசை இருக்கு இல்லையா, வி மாதிரி பறக்குது இல்லையா, அதான் நிறைகணம். அப்படி பறந்து அந்த ஊர்ல இருக்க எல்லா இடத்துக்கும் அப்படி இறங்கும் அன்னப்பறவை. அப்படிப்பட்ட செங்கமல வயல்,
அது சிவப்பு நிற தாமரைகள் பூத்த குளங்கள் நிறைந்த வயல்வெளிகள் நிறைந்த திருக்கோட்டியூர்ல வெண்மை நிறமான அன்னங்கள். எவ்வளவு வெண்மை நிறம்! பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய நாராயணனின் கையில் இருக்கக்கூடிய வெண்சங்கின் நிறத்தை போல. அன்னப்பறவையை ஏன் சொல்றாரு நிறைகணம் நிறைகணம்னு? ஒண்ணுன்னு சொல்லல, நிறைகணம்ங்கிறாரு. அன்னப்பறவை ஞானத்தை அடைந்தவர்கள், வேதத்தை கோஷிப்பவர்கள், இவர்களுக்கான உதாரணமாக சொல்லப்படுவது. அன்னம்னாலே அவங்கதான். ஹம்ச பக்ஷினாலே அது பறவைகள்ல இந்த வர்க்கம் பிரிப்பாங்க. வர்ணம் பிரிக்கும் போது ஹம்ச பறவை, அன்னப்பறவை பிராமண பக்ஷி அப்படின்னு பிரிப்பாங்க. அந்தன பிரிவுக்குள்ள வரும். கழுகு க்ஷத்திரிய பிரிவுக்குள்ள வரும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. காகம் கடைப்பிரிவாகிய சூத்திர பிரிவுக்குள்ள வரும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வர்ணம் பிரிச்சு பேசுறது அந்த கால முறை. அப்ப இந்த இடத்துல சாத்வீக குணம் மிகுந்த, நல்ல குணம் மிகுந்த எவரையுமே அன்னப்பறவைன்னு சொல்றது வழக்கம். அதனாலதான் அதன் மேல் ஏறி அமர்ந்திருக்கிறாள் கலைமகள். அப்ப அன்னப்பறவை அங்க நிறைஞ்சு திருக்கோட்டியூர்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? மேல சொன்னாங்க இல்லையா, குற்றமின்றி குணம் பெருக்கி இருக்கக்கூடியவர்கள், காரியம் சொல் இல்லாதவர், நாள்தோறும் விருந்து ஓம்புபவர், இவர்கள் எல்லாம் தான் அங்க அன்னப்பறவை. அவங்கதான் அந்த ஊர் நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர்ல நரகத்தை நாசம் செய்யக்கூடியவன், அதாவது நமக்கு நல் வாழ்க்கையை அளித்து சொர்க்கத்தை அளிக்கக்கூடிய இறைவனை நாவிற்கொண்டு அழையாத, அவன் பேரை கூட சொல்லாத மானிடர் சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாம் கொல்லோ. அப்படி ஆண்டவன் பேர, நரகத்தை தவிர்த்து சொர்க்கத்தை நமக்கு அளிக்கக்கூடிய ஆண்டவனின் பேரை ஒரு முறை கூட சொல்லாதவன்லாம் திங்கிற சோறும் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அப்படியே பாவம் செஞ்சது. இவனுக்கு போய் நம்ம உணவாகிறோமேனு அந்த உணவு வருத்தப்படுமா? இவனுடைய மானத்தை மறைக்கிறோமேனு அந்த ஆடை வருத்தப்படுமா? அப்படி ஆகுமா? ஆமையின் முதுகத்து இடை குதிகொண்டு தூமலர் சாடிப்போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர். அதாவது இந்த பாட்டினுடைய பொருள் என்ன? ஆமையை நம்ம எப்பவும் சொல்றோம், புலன் ஒடுக்கம், அதுக்கு ஆமையை உதாரணமாக சொல்லுவோம். ஆமை தன்னுடைய ஐம்புலன்கள், 5 உறுப்புகளையும் ஓட்டுக்குள் அடக்கி கொள்ளும். 4 கால் அதனுடைய தலை, 5 ஆச்சா? இந்த 5ஐயும் அது என்ன செய்யும்? படக்குன்னு அந்த ஓட்டுக்குள்ள இழுத்து மூடிக்கும். அத மாதிரி ஒரு தவறான காரியத்தை நோக்கி நமது மனம் செலுத்தப்படும் போது அந்த காரியத்தை நிகழ்த்துவதற்கு புலன்கள் தான் வேணும். ஆனால் சரியான விதத்தில், நல்ல விதத்தில் யோசிப்பவர்கள் அந்த நொடியில தங்களது புலன்களை ஒடுக்கிக் கொள்வார்கள். புலன்களை தமக்குள் ஈர்த்து கொண்டு, அது தவறு, புலனே ஆசைப்படாதே, இதை பார்க்க நினைக்காதே, இதை தொட நினைக்காதே, இதை உண்ண நினைக்காதே, இப்படி புலன்களை ஒடுக்கிக் கொள்வது. அதுக்குதான் ஆமை உதாரணம். புலன் ஒடுக்கம், புலன் அடக்கம் இல்ல, புலன் ஒடுக்கம். அது முதல் நிலை. அந்த அப்படி நீங்க புலனொடுக்கத்துல இருக்கும்போது இந்த மாயையாகிய நமது மனம் என்ன செய்யும்? இளவாளைகள், வாளை மீன்கள், இளமை மிக்க வாளை மீன்கள் போல துள்ளிட்டு திரியும் நமது மாய மனம். அது என்ன செய்யும்? இந்த ஆமை ஓடு இருக்கு இல்லையா, அந்த புலன் ஒடுக்கத்திற்கு எது காரணமோ அது மேல ஏறி நின்று சாடி போய் தூய மலர்கள் எல்லாத்தையும் தீமை செய்யுமா. இப்ப என்ன அர்த்தம்? புலன் ஒடுக்கத்தின் விளைவாக நான் சில நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருப்பேன். அந்த நல்ல எண்ணங்கள் தான் தூய மலர். சொல்லும் போதே தூ மலர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. தூய மலர் போன்ற எண்ணங்கள் எப்படி உருவாகி இருக்கும்? ஆமையின் முதுகம், ஆமை எப்படி புலன்களை ஒடுக்கி கொண்டு தனது உறுப்பை ஒடுக்கிக் கொள்கிறதோ, உறுப்புகளை ஒடுக்கிக் கொள்கிறதோ, அதை போல புலன்களின் வழியே சோரம் போகிறது. அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. புலன்வழி சோரல், அது புலன்வழி சேரல் அப்படின்னு தமிழ்ல எழுதுறது. புலன்களின் வழியாக சிற்றின்பத்திற்குள்ள போய் விழணும். அப்படி விழாமல் புலன்களை அடக்கி கொண்டு இருப்பவர்கள் எதை வைத்து அடக்கிக்கிறாங்க? இறைவனின் பெயரால் அந்த புலனொடுக்கத்தை செய்கிறார்களா? தங்களது முன்னோர்கள் வார்த்தையினால் அந்த புலனொடுக்கத்தை அவர்கள் செய்கிறார்களா?
அப்படின்னு இருக்கு. அப்படி எந்த காரியத்தை முன்னிட்டு நீங்க செய்யறீங்களோ அதுதான் அந்த ஆமை ஓடு. ஆனா நமது மாய மனம் என்ன செய்யும், அந்த ஓடு மீது ஏறி குதிச்சு நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற தூய மலர் போன்ற எண்ணங்களை தீமை செய்யும். அதுதான் இங்க. அப்படி இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர். அப்போ நீங்க என்ன செய்யணும்? நேமி சேர் தடங்கையினானை நினைப்பு. அந்த நேரத்துல ஆகா என் மாய மனம் ரொம்ப ஆட்டம் போடுது, நான் சேர்த்து வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்ல புத்தியையும் கெடுத்துரும் போலயே அப்படிங்கும் போது நீங்க கையில் சக்கரத்தை உடைய, அதான் நேமினா சக்கரம், சக்கரத்தை உடைய வலிமை மிக்க கை கொண்டவன் யாரு? நாராயணன். அவனை நினைக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா அவன் உங்களை காப்பான். இந்த மாயையிலிருந்து, இது உருவாக்கும் துன்பங்களிலிருந்து காத்து உங்களது புலன்களை அவன் சரியான விதத்தில், நல்ல விதத்தில் செலுத்துவான். இந்த புலன்களை இங்க பேசியிருக்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க, பின்னாடி இங்கெல்லாம் வரும் பாருங்க. அப்படி செய்யாத அந்த நினைப்பு இலா வலி நெஞ்சு, வலி நெஞ்சுனா வலிமையான கடினமான நெஞ்சு, இறைவனை நினைக்காத நெஞ்சு கடினமான நெஞ்சு, கல் நெஞ்சு. அவன் ஒரு கல் நெஞ்சக்காரன்னு சொல்றான் இல்லையா, அப்படிப்பட்ட கல் நெஞ்சு யாருக்கு? நேமிசேர் தடங்கையினானின் நினைப்பு இல்லாத நெஞ்சு ஒரு கல் நெஞ்சு. அந்த நெஞ்சு உடையவர்கள் எல்லாம் பூமி பாரங்கள், அவெல்லாம் பூமிக்கு பாரம், நேரடியா திட்டுறாரு. பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினேன். அவனுக்கு சோத்த போடாதீங்கப்பா, அவனுக்கு புல்ல போடுங்க. அவன் மாடு, அவன் மனுஷனே கிடையாது. அவன் 5 அறிவு மிருகம். 6 அறிவு இருந்ததுன்னா புலன்களை ஒடுக்கி அந்த மாய மனம் உன்னுடைய நல்குணங்களை தீமை செய்யாமல் பாதுகாப்பதற்காக சக்கரத்தை கையில் ஏந்திய எம்பெருமானை நினைத்திருப்ப நீ. அதை நினைக்காத கடினமான நெஞ்சு உனக்கு இருக்குமானால் நீ 6 அறிவு உடைய மனிதனே கிடையாது. நீ பூமிக்கு பாரம். எதுக்கு பிறந்த? ஏற்கனவே உங்க அம்மாக்கு அது ஒரு நோவு, அது ஒரு வியாதின்னு சொல்லியாச்சு. நீ பிறந்ததே ஒரு வியாதின்னு சொல்லியாச்சு. இப்ப நீ பூமிக்கு பாரம். நீ சோறு திங்காத, பேசாம புல்ல தின்னு, வைக்கல தின்னு அப்படின்னு அவர் ஒரு திட்டுறாரு. எனக்கு தெரிய ஒரு நல்ல டீச்சரா இருந்திருக்கணும். இந்த டீச்சர்ஸ் தான் அப்படி திட்டுவாங்க. அறிவு இல்ல, சோத்த திங்கிறியா, வேற எதுவும் திங்கிறியா அப்படின்னு திட்டுறதெல்லாம் இவர் கொஞ்சம் டீசெண்டா இங்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. உண்ணும் சோற்றினை வாங்கி, சோத்தை வாங்கிட்டு புல்ல திணிக்கணுமா. அவன் திங்க மாட்டான்ல, அதனால திணிக்கணும். புல்லை திணிமினே. கோபம் வருது அவருக்கு. இந்த பாட்டு முழுவதையும் கவனிச்சீங்கன்னா தெரியும். புலன்களினுடைய அடக்கம் நல்ல குணங்களை தரும். அந்த நல்ல குணங்களையும் நம்ம மாயமனம் இந்த புலன்கள் அடக்குவதற்கு மேல ஏறி அதை போய் ஏதாவது சாடி ஏதாவது செய்ய முயற்சி பண்ணும். அப்படி செய்யும் போது இறைவனை நினைத்து உன்னை காத்துக்கொள். சரி, அதை எப்படி செய்யணும்? பூதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதம் ஒன்றும் இல்லாத வன்வகையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். இதுல ஏதம்ங்கிற வார்த்தை பிரமாதமான வார்த்தை. அது ஏதம்னா இயல்பாக ஒரு குற்றத்துக்கு நம்ம சொன்னோம் தெரியுமா, நான் அந்த குற்றத்துக்கு பொருளே இந்த ஏதத்துல இருந்து தான் எடுக்கிறேன். ஏதம் என்பது நமக்கு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, குட், பெட்டர், பெஸ்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா. மூணுமே ஒரே பொருள் தான். நல்ல, குட்ங்கிறது நல்ல, பெட்டர்ங்கிறது என்ன, அதை விட நல்ல, பெஸ்ட்ங்கிறது இதுக்கு இணையான நல்லது கிடையாதுங்கிறது. அதான் குட், பெட்டர். ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில வச்சுக்கிட்டே போறோமா. இந்த ஏதம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒண்ணு. ஏதம்னாலே குற்றம் இல்லாதன்னு ஒரு பொருள். இப்போ இதை இப்படி எடுத்துப்போம். பூதம் 5 பூதங்களையும் நாம எப்படி பார்க்க போறோம்? வேள்வி 5 செய்கிறோம். 5 பூதங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? நிலம், நீர், காற்று, ஆகாயம் ஆகிய அனைத்தையும் பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தும் போது அவற்றுக்கு குற்றமில்லாத வகையில், அவற்றை மாசுபடுத்தாத வகையில், அவற்றை அவமதிக்காத வகையில், அவற்றை வீணாக்காத வகையில் நாம் பயன்படுத்தணும். மண்ணை வெட்டுறதுக்கு முன்னாடி பூமாதேவிய வணங்கி என்ன காரணத்துக்கு வெட்டுறேன், அதனால நீ கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லணுமா. வயல்ல இது உழும்போது அவ உடம்ப கீறுறோம், அதனால சொல்லணுமா, தாயே என் உணவுக்காக செய்யறேன், விதைக்கிறதுக்காக செய்யறேன், நீ தான் எனக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் உழணுமா. மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு நூல் சுத்தி கட்டி அதுக்கு வணங்கி அதுக்கு அனுமதி வாங்கி அதை வெட்டணும். மூலிகை பறிக்க போறவங்களுக்கு தெரியும், சில குறிப்பிட்ட மூலிகைகளை சட்டுன்னு பறிச்சிட மாட்டாங்க. கையில மஞ்சள் நூலோ
இதுவோ வச்சிருப்பாங்க. அந்த நூலை அந்த மூலிகையை சுத்தி கட்டிட்டு நூல் கட்டிட்டு அதை வணங்கி அந்த மூலிகையின் அனுமதி பெற்று அந்த நூல் இருக்கிற இடத்தோட கட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. நூல் கட்டாம வெட்டினா அந்த மூலிகை பலன் தராது. அந்த மூலிகைட்டே நீங்க பெர்மிஷன் வாங்கணும், கேட்கணும். நான் உன்னை எடுத்துக்கிறேன் இந்த காரணத்துக்காகன்னு சொல்லணும். அதே மாதிரிதான் ஆற்றில் குளிக்கும் போது ஆச்சார கோவைன்னு ஒண்ணு இருக்கு. முடிஞ்சா அதை படிச்சு பாருங்க. ஆற்றுல குளிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எந்த இடத்துல டாய்லெட் போகணும், எந்த இடத்துல போகக்கூடாது, இவ்வளவு எந்த இடத்துல துப்பணும், எந்த இடத்துல துப்பக்கூடாது, அந்த அளவிற்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. நீரை எப்படி பாதுகாக்கணும், இதுதான் 5 பூதங்களையும் நான் பயன்படுத்துவது. அவற்றுக்கு குற்றமில்லாமல் நான் பயன்படுத்த வேண்டும். 5 வேள்விகள். ஐவகை வேள்விகள் என்ன நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. தேவ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம். இந்த 5 வகை, அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும், தேவனா தேவர்களுக்கு செய்யக்கூடிய யாகம். பிரம்ம பிரம்ம அல்லது ரிஷி யஜ்யம்ங்கிறது வந்து இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, பகவத்கீதை, உபனிஷத், இதையெல்லாம் படிக்கிறது. தேவன்னு சொல்லும் போதே நமக்கு அது இதுதான், வேதங்களுக்கு, வேதங்களிலிருந்து தேவர்களை வணங்குவது. பித்ருனா நமக்கு முன்னோர் நீத்தார் கடன் செய்வது. மனுஷிய அப்படின்னா விருந்தோம்பல் செய்வது. பூத அப்படின்னா பிற உயிர்களுக்கு, படைக்கப்பட்ட பிற உயிர்களுக்கு. இந்த காக்கை இது பசுவுக்கு ஒருபடி இது கொடு, கீரை கொடு, காகத்துக்கு உணவிடு, இப்படி சொல்றதெல்லாம் பூத யஜ்யம். இப்படி 5 வகை விஷயங்கள், அதுதான் வேள்வி 5. அந்த 5மே வேள்வி, வேள்விக்கு சமம். 5 பொறிகள், புலன்கள் ஆக அமைந்த 5 பொறிகள். இந்த 5 பொறிகளால் நான் கண்களால் பார்ப்பது, இது நல்லவற்றையே பார்ப்பேன். இந்த 5 வகையான யஜ்யங்கள் மூலம் யஜ்யங்களை செய்து எனக்கு புண்ணியம் தேடிக்கொள்வேன். 5 பூதங்களையும் பாழ்படுத்தாத அளவிற்கு பயன்படுத்தி எனக்கு நன்மை செய்து கொள்வேன்னு சொன்னா ஏதம். இப்ப நீ குட்டு தான். இந்த குட்டை நீ எப்படி பெஸ்ட் ஆக்குவ? இந்த பயன்படுத்துவது அனைத்தையுமே நான் நல்ல விதத்தில் பயன்படுத்துவேங்கிறதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அது பிறர் நன்மைக்காக மட்டுமே நான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு வந்தா அந்த இடம் தி பெஸ்ட். நான் பயன்படுத்தும் போது அதை சரியா பயன்படுத்துவேன், மதிப்போட பயன்படுத்துவேன், குட்டு. ஆனால் நான் பயன்படுத்துவதே பிறர் நன்மையை கருதி அதை பயன்படுத்துவேன், இப்ப அது பெஸ்ட். அதுதான் ஏதம் ஒன்றும் இல்லாத வன்கையார்கள். அவங்க 5 இறைவனை வணங்குகிறார்கள் வச்சுப்போம். 5 பொறிகள். இறைவனை கண்ணால் கண்டு, இறைவனை கைகளால் ஸ்பரிசித்து, வாயால் அவன் புகழ் பாடி, காதால் அவன் புகழ் கேட்டு, அவனுடைய திருமேனியை நுகர்ந்து, அப்படி 5 விதங்களிலும் நான் இறைவனுக்காகவே வாழ்றேன்னு சொன்னா அப்ப அது ஏதம் ஒன்றும் இல்லாத செயல். இந்த 5 தவறான விஷயங்களை செய்யாமல் இருப்பேன்னு சொல்லும் போது அது குட்டு. அப்ப அது எது பெஸ்ட் ஆகுது? அதே 5 இறைவனுக்கான, பிறருக்கான காரியங்களாக செய்யும் போது 5 பூதங்களையும் நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன், சரிப்பா குட்டு. ஆனா 5 பூதங்களையும் அடியார்களின் நலனுக்கு பயன்படுத்துவேன், இப்ப இது பெஸ்ட், பெட்டர், பெஸ்ட், அப்படி வரக்கூடியது. அதுதான் ஏதம் ஒன்றுமில்லாதங்கிற வார்த்தை சொல்லக்கூடியது. நார்மலா நல்லவங்களை விட இன்னும் உயர்ந்தவங்க அப்படின்னு அதை கொண்டு போய் வைக்கிறாரு. நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள், உலக்கிய பாததூளி படுதலால் இந்த உலகம் பாக்கியம் செய்வதே. அப்படி இருக்கக்கூடியவர்கள், பிறருக்காக வாழக்கூடியவர்கள், பிறருக்காக காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இவர்களுடைய பாதத்தில் இருக்கும் தூசி படுவதால் இந்த உலகம் சிறப்பாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? பிறர்க்கென வாழுனன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? பிறருக்காக, பிறர் நன்மைக்காக வாழக்கூடியவர்களால் இந்த உலகம் வாழ்கிறது. அதுதான் இதனுடைய பொருள். அப்ப சரியான தொண்டன் யாரு? பிறருக்காக வாழ்பவன், பிறர் நன்மையை கருதி காரியங்களை செய்பவன், பிறருக்காகவே விஷயங்களை நடத்துபவன். அவன்தான் இந்த உலகம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறான். இந்த உலகம் நீடித்து இருப்பதற்கு காரணமே தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதுபவன். அதான் இந்த பாட்டு. இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, அந்த தொண்டன் யாருங்கிறது எப்படி அப்படியே வந்துட்டே இருக்கு. குருந்தம் ஒன்று ஒசித்தானுடன் சென்று கூடி ஆடி விழா செய்து திருந்து நான்மறையோர் ராப்பகல் ஏத்திவாள் திருக்கோட்டியூர் கருந்தடமுகில் வண்ணனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ.
இப்போ இதுல ஒரு ரொம்ப நுணுக்கமான இடம் ஒண்ணு இருக்கு. மேல இருக்கிற ஒரு வார்த்தை, மேல இருக்கிற பாட்டுக்கு போங்க. 6வது பாட்டுல 5 பூதங்களையும் சரியாக பயன்படுத்தி 5 வேள்விகளையும் செய்து 5 பொறிகளாலும் இறைவனை வணங்கி, முதல் பாட்டுக்கு வாங்க. தவறான காரியம் செய்யாமல் நாள்தோறும் வரக்கூடிய விருந்து ஓம்பி தேவகாரியம், அதாவது செய்ய வேண்டிய யாகங்களை செய்து வேதத்தை பயின்று. 2வது பாட்டுக்கு வாங்க. குற்றம் இல்லாமல் குணம் பெருக்கி குருக்களை வணங்கி ஆசிரியர்களை வணங்கி அப்படி இருக்கக்கூடியவன். இவ்வளவு நல்குணங்களை கொண்டவர்கள் அடுத்த பாட்டுல பாருங்க, அவன் என்ன செய்யணும் தெரியுமா? இதெல்லாம் இருந்தா அவன் ஓகேயா? இல்ல. குருந்தம் ஒன்று, குருந்த மரம், காட்டு நாரத்தைன்னு சொல்றது. நம்ம இந்த காட்டு எலுமிச்சை, காட்டு நாரத்தை, அது 2 3 பேர் உண்டு. அந்த மரம் தான் குருந்த மரம். இந்த குருந்த மரத்துல ஏறிதான் இவன் அந்த ஆடைகளை கவர்ந்து, கோபியர்களின் ஆடையை கவர்ந்து குருந்த மரத்துல ஏறி, குருந்த மரத்துலதான் ஏறி உட்காடுறான் இவன். அந்த குருந்த மரமாக ஒரு அசுரன் வரான். அந்த அசுரனை இவன் அந்த மரத்தை உடைச்சிடுறான். ஆக அந்த அசுரன் இறந்து போறான். அதுதான் அந்த குருந்த மரம் ஒசித்தான் அப்படிங்கிற அவன் கதை. அந்த அப்படி மரத்தை உடைத்தவன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீர் மருதுங்கிறதையும் அவன் உடைச்சான், மருதத்தையும் உடைச்சான்னு சொல்லியிருக்கோம். அதாவது விளைவை உடைத்தல், அதுதான் அந்த குருந்த மரம் ஒசித்தல். அசுரன் அதுல அதுக்குள்ள இருக்கான், அந்த மரமா மாறி இருக்கான். மரமாக மாறிய விளைவை இறைவன் உடைச்சி தள்ளுறான். அப்படி உடைச்சி தள்ளி, அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஆடி கூடி ஆடி விழா செய்து திருந்து நான்மறையோர் ராப்பகல் ஏத்தி. ஐயா, நீ 4 வேதமும் சொல்லிட்டு திண்ணையில உட்காந்துட்டு நான் 4 வேதமும் சொல்லிட்டேன், ஆகவே நான் வீடு பேரை அடைவேன்னு நினைச்சேன்னா நடக்காது. கீழே இறங்கி எல்லாரோடையும் சேர்ந்து வாய் விட்டு அவன் புகழை பாடி நடனம் ஆடி இரவும் பகலும் அவனுடைய காரியங்களை செய்து, அவனை சப்பரத்தை தூக்கிட்டு வா, அவனுக்கு தீப்பந்தம் ஏந்து, அவனுக்கு கோயிலுக்கு கைங்கரியங்களை செய்தாதான் நீ வீடு பேர் அடைய முடியும். அவங்கதான் கருந்தடமுகில் வண்ணனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள். நான்மறை ஓதுபவர்கள் மட்டும் இல்ல, ஓதுனா மட்டும் போதாது, இறங்கி பணி செய்து. எப்படி பணி செய்து? கூடி எல்லாரோடையும் கூடியிருந்து செய். ஆடு பாடு, அவனை நினைச்சு, பெண்ணென உன்னை நினைத்து கொண்டு, ராதையென கோபியரென உன்னை நினைத்து கொண்டு நீ அவனோட கூடி ஆடினாதான் நீ நான்மறை மட்டும் உனக்கு போதாது. அதுதான் இந்த பாட்டு. மேல இருக்கிற வரைக்கும் அவனுடைய குவாலிட்டி என்னென்ன இருக்கணும்னு சொன்னீங்க. அந்த குவாலிட்டிய கையில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாம ஏற்கனவே ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த தொண்டர்களுடைய பெருமைன்னு சொல்லும்போது இந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தா அவன் தொண்டன் ஆயிடுவானா அப்படின்னா, இந்த குவாலிட்டிகள் ஏற ஏற ஏதோ ஒரு இடத்துல நான்கிறதும் கூடயே ஏறிடும்ல. அது ஏறாம இருக்கணும்னா நீ நான்மறை பயின்றாலும் கூடி ஆடி விழா செய்து ராப்பகல் ஏத்தி வாழணும். இறைவனை ஏத்தி இறைவனை புகழ்ந்து வாழணும். அப்பதான் அது சரி. அப்பதான் உனக்கு அந்த அகந்தை அடியும். சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ண பிரேம் பக்திய பெரிய அளவுல கொண்டு வந்தவர். நவ்தீப்னு ஒரு இடம் இருக்கு, அன்னைக்கு பேரை மறந்துட்டேன் யார்கிட்டயோ பேசும்போது. குஜராத்லயோ எங்கேயோ அவர் இருந்தது. நவதீப்ங்கிற இடத்துல, மேற்கு வங்கம், ஆமா சாரி மேற்கு வங்கத்துல. இப்ப இருக்கிற பெங்கால், பழைய பெங்கால், இப்ப மேற்கு வங்கம். வங்காளத்துல சைதன்ய மகாபிரபு இருந்தப்போ இந்தியாலேயே அவர் தான் பெரிய ஸ்காலர். வேதத்துல எந்த சந்தேகம் என்றாலும் அவரிடம் தான் கேட்பாங்க. அவர் தான் அத்தாரிட்டி. அவருக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் இருந்தாங்க. நவ்தீப் நகர்ல கிளி கூட வேதம் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மன்னர்களெல்லாம் அவரை பணிகிறார்கள். அப்பேற்பட்ட சைதன்யர் ஒரு நாளைக்கு யோசிக்கிறாரு, இவ்வளவு கத்துக்கிட்டோமே, வேதமெல்லாம் நாம் உணர்ந்தோமே, ஆனாலும் நமக்கு இறைவனை சென்றடையும் வழி தெரியலையே, தெரியுது ஆனா உணர முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் இரவு அவர் யோசிச்சு, மறுநாள் காலையில நவ்தீப் நகரே மிரண்டு போய் நிற்கும்படியாக பல்லக்கில் வரக்கூடிய மன்னர்கள் தொழுது ஏற்றக்கூடிய அந்த சைதன்யர் இடுப்பில் ஒரு ஆடையும் தோளில் ஒரு துண்டும் மட்டும் அணிந்து கொண்டு, கையில் ஒரு தும்புருன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தந்தி வாத்தியத்தையோ சிப்ளா கட்டையும் எடுத்துக்கிட்டு
தெருக்களில் கிருஷ்ணனின் புகழை பாடி ஆடிக்கொண்டு வீதி வீதியாக வலம் வந்தார். அது ஒரு உருவாக்குனதுதான் இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவினுடைய முதல் மூல மகா குருவாக அவங்க வச்சிருக்கிறது சைதன்யரை தான். ஆடி பாடுங்க இறைவனை, நீ 4 வேதம் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அப்படித்தான் சைதன்யர் உருவாக்குனார் அதை. இப்ப இதை வாசிச்சு பாருங்க. குருந்தம் ஒன்று ஒசித்தானோடும் சென்று கூடி ஆடி விழா செய்து திருந்து நான்மறையர். அதன் திருந்து நான்மறை, தெளிவாக வேதம் சொல்லக்கூடியவங்க, தெளிவாக வேதத்தை உணர்ந்தவர்கள் இதைத்தான் செய்யணும். கூடி ஆடி விழா செய்து ராப்பகல் ஏத்தி அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிற ஆட்கள் திருக்கோட்டியூர்ல இருக்காங்களாம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாழக்கூடிய மானிடர்கள் என்ன தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாராட்டுறார். நளிர்ந்த சீலன், நல்ல தன்மையான குணம் கொண்டவன். நயாச்சலன், நியாயச்சலன் அப்படிங்கிற வடமொழி. நயாச்சலன்கிறது நியாயச்சலன்னா எப்போதும் நீ நெறி வழுவாதவன், எப்போதும் நெறிகளை பேணுபவன் அர்த்தம். அத நயாச்சலன் இங்க போட்டிருக்கார். அபிமான துங்கனை, இந்த அபிமான துங்கன்கிற வார்த்தை இருக்கே தமிழ்ல ரொம்ப சிறப்பாக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள்ல ஒண்ணு. அபிமானம்னா அது வடமொழி தான். துங்கன் அப்படின்னா மண்டை கொஞ்சம் ஏறி வீங்கினவன், மண்டை வீங்கின்னு தமிழ்ல சொல்லிப்போம். அபிமான துங்கன், அவனுக்கு ஒரு சின்ன கர்வம் இருக்கு. எதனால? அபிமானத்தால் கர்வம் கொண்டவன். என்ன அபிமானத்தால? இறைவன் மேல் அவன் கொண்டிருக்கிற அபிமானத்துல கர்வம் கொண்டவன். என்னை விட இறைவனை யாரும் நினைக்க முடியாதுடா, நான் அவ்வளவு கர்வமா இருப்பேன். இறைவனின் மேல் பக்தி கொண்டிருப்பது எனக்கு பணம் இருந்தா அது ஒரு செருக்க கொடுக்கும், புகழ் இருந்தா எனக்கு ஒரு செருக்க கொடுக்கும் இல்லையா? அத மாதிரி இறைவன் மேல நாம் பக்தியை கொண்டிருப்பதும் எனக்கு ஒரு செருக்க கொடுக்குங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவன் யாரு? திருக்கோட்டியூர் செல்வ நம்பி. நல்ல தன்மை பொருந்தியவர், நியாய நெறியை மீறாதவர், நெறிகளை மீறாதவர், இறைவன் மேல் கொண்ட பக்தியினால் அபிமானத்தால் ஒரு செருக்குடையவர், நாள்தோறும் தெளிந்த செல்வனை. அப்படியே ஒவ்வொரு நாளும் இதில் தெளிந்து தெளிந்து வரக்கூடிய செல்வ நம்பியை, செல்வ நம்பியினுடைய சேவகம் கொண்ட அந்த செல்வ நம்பியின் சேவகத்தை பெற்றுக்கொள்ளுகிற செங்கன்மால் இருக்கிற திருக்கோட்டியூர். ஏற்கனவே அவங்க இந்த வரலாறை சொல்லிட்டாங்க ஜெயஸ்ரீ. செல்வ நம்பி தான் பாண்டியனது, வல்லப பாண்டியனது அரசவையில இருக்கிறவர். இவன் கேட்கிறான் பரதத்துவமத்தை யார் சொல்ல முடியும் போது செல்வ நம்பி என்ன சொல்றாரு? பெரியாழ்வார வர சொல்றேன், என் ஃப்ரெண்டு தான், அவர் ரொம்ப தெளிவா உங்களுக்கு விளக்குவார்னு செல்வ நம்பி சொல்லித்தான் இவர் வராரு. ஆகவேதான் இவர் திருக்கோட்டியூர் செல்வ நம்பியை புகழ்ந்துகிட்டே இருக்கிறது. செல்வ நம்பி மனைவியை பத்தின கதையும் சொன்னாங்க. விதை நெல், திருவனந்தபுரத்துக்கு இவங்க ஊர் வழியா போறாங்களாம் பாகவதர்கள், சாப்பிடறதுக்கு வராங்களாம். இவர் ஊர்ல இல்ல, திருக்கோட்டியூர் நம்பி தான் அந்த ஊருக்கு தலைவர். செல்வ நம்பி தான் திருக்கோட்டியூருக்கு ஊர் தலைவர். ஏதோ வேலையா வெளியில போயிருக்காரு, இவங்க வந்துட்டாங்க. 200 கலம் நெல், விதை நெல், ஒரு கலம்னா 2 மூடையோ என்னமோ கணக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோத்தையும் இந்த அம்மா அரிசியாக்கி வடிச்சு கொட்டி பாகவதர்களுக்கு போட்டாச்சு. இப்போ ஊர் தலைவர்ங்கிற முறையில இவர் தான் விதை நெல் கொடுக்கணும். மழை பெஞ்சாச்சு, இவர் வராரு, இப்ப நெல் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அம்மா சொல்லுது, விதைச்சாச்சு. எங்க விதைச்சிங்க? பரமபதத்துக்கு விதைச்சாச்சு அப்படிங்குது அந்த அம்மா. அப்படி குடும்பமே அப்படி குடும்பம். அதனாலதான் அந்த செல்வ நம்பியை சொல்லும் போது எப்படி பாராட்டுறாரு? நல்ல குணமுடையவர், தன்மையான குணமுடையவர், நளிர்ந்த சீலன், நயாச்சலன், நெறி மாறாதவன், அபிமான துங்கன், இறைவன் மேல் கொண்ட அன்பினால் செருக்குடையவன். அப்படிப்பட்டவன் நாள்தோறும் தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நம்பியினுடைய கைங்கரியத்தை பெறக்கூடிய செங்கன்மால் அமர்ந்திருக்கிறவர் திருக்கோட்டியூர். குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம்பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் ராக்கதர் மீது கொள்ளையிலார்களே. இப்ப அந்த தானியம்ங்கிற வார்த்தை ஏன் வருதுன்னு தெரியுதா? அந்த ஊர்ல விளைஞ்ச தானியத்தை ராட்சசம் கூட எடுக்க மாட்டான் அந்த ஊர்ல விளையாடுறது. ஏன்னா அது எங்க விதைக்கப்பட்டு விட்டது? பரமபதத்தில் விதைக்கப்பட்டு விட்ட தானியம் அது. அதை எந்த ராட்சசனாலும் எடுக்க முடியும்? எவனாலையும் எடுக்க முடியாது. அப்ப அது என்ன அர்த்தம்? அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கிற செல்வ நம்பியினுடைய சொற்கள், அவருடைய அறிவுரைகள், அவருடைய வியாக்கியானங்கள், அவருடைய உபன்யாசங்கள், அவருடைய சொல்ல நீங்க கேட்டீங்கன்னா அது விதை நெல் போல உங்க மனதில் விழுந்து வளர்ந்து உங்களை வேறு எந்த ராக்கதரும், இந்த ஜீவாத்மாவை வேறு எந்த மாயையும் அண்ட விடாமல் காக்கக்கூடியது. எது? நளிர்ந்த சீலன், நயாச்சலன், அபிமான துங்கனுடைய சொல். ஏன்னா
அவன் நாள்தோறும் தெளிந்து செங்கன்மாலுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவன். அப்பேற்பட்டவன் உள்ள இடம். குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம்பாடுவார் உள்ள நாடு அது. அப்பேற்பட்ட நாட்டுல அங்க விளைந்த தானியத்தை அப்ப இவன் சொல்ல கேட்டீங்கன்னாலே நீங்க என்ன ஆயிடுறீங்க? குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம்பாடுவார் ஆகிறீங்க. செல்வ நம்பியின் சொல்லை கேட்டவர்கள் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம்பாடுவார்களாக மாறிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல உங்க மனதில் விளைகின்ற நல் விளைச்சலை இப்ப பின்னாடி பாருங்க. அப்படி ஒரு குரு இல்லாமல் நீங்க புலன் ஒடுக்கத்தை மட்டும் கையில் வைத்திருக்கும் போது அந்த இளவாளை மீன்கள் ஆமை முதுகுல ஏறி தூமலரை சாடி தீமை செய்யும். ஆனா இங்க என்ன நடக்கும்? ஒரு நல்ல ஆசிரியனை கண்டால், ஒரு நல்ல குருவினை கண்டால், குளிர் நளிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கன் அவனுடைய அப்படிப்பட்ட ஒரு குருவை கண்டு அவர் பாதம் பணிந்து அவர் சொல்லை நீங்கள் கேட்டால் அது குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தனின் குணம்பாடுவாராக அப்படி உள்ள இடமா நம்ம மனம் மாறிடும். அதன் பிறகு நம்ம மனதில விளைகின்ற நல்ல எண்ணங்களை விளைந்த தானியமும் ராக்கதர் மீது கொள்ளகிலார்களே. அசுரனே வந்தா கூட என்னையா இளவாழை வாழை மீன் வந்தாலே மலர் வாடி போகும்னு சொன்னா என்ன லட்சணத்துல இருக்கேன் நானு. ஆனா இப்ப என்ன நடக்குது? என் மனதில் விளைந்த அந்த நல்ல எண்ணங்களை அசுரனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இங்க பொருள். அதான் பரமபதத்தில் விதைத்தேனேன்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை அதுக்கு தான் பொருள். கொம்பின் ஆர் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம்பாடு சீர் செம்பொன் ஆர்மதில் சூழ் செழுங்கடனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. இது ஒரு முக்கியமான பாட்டு. அதாவது எம்பெருமானின் சின்னங்கள்னா என்ன? எம்பெருமானினுடைய ஒவ்வொரு அடையாளம். ஆகா, பெருமாள் கண்ணு மாதிரி இருக்கு இவன். ஆக இவன் பெருமாள் கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்காரு. இவர் பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய வாள் போல இருக்கார். இவர் அவருடைய கௌமோதகி அவருடைய கதை மாதிரி இருக்கார். இவர் பெருமாளுடைய திருவடி மாதிரி இருக்கார். இப்படி பெருமாளுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் சின்னங்கள் ஒவ்வொன்றையும் இவர் இப்படி இவர் இப்படின்னு நீங்க ஒவ்வொரு அடியாரையும் பார்த்து பார்த்து வணங்கணுமா. இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. ஒரு அடியாரை கும்பிட்டாச்சு போதுங்கயா, அப்படி இல்லை. ஐயா உங்க வீட்டுக்கு 10 அடியார்கள் வந்துட்டாங்கன்னா 10 பேரும் இறைவனுடைய 10 விதத்துல இருக்கிறாங்கிறத நீ உணர்ந்து இறைவனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் கொண்டவர்களாக அவர்களை நினைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வணங்கணும். ஒருத்தனை மட்டும் வணங்கிட்டப்பா இன்னைக்கு என் கோட்டா முடிஞ்சது மற்ற அடியார்கள்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்ற கதை இல்லை இது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இது கமிட்டட் டெடிகேட்டட் அப்படின்னு சொன்னா அது இப்படித்தான் இருக்கணும். நவின்று ஏத்துவார்களை கண்டக்கால் பார்த்துட்டேன்னா எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர். எம்பிரானுடைய ஒவ்வொரு அம்சம் இவன்கிட்ட இருக்கு. இவன் பாரு பாக்குறதுக்கு கண்ணை பாரு, என் பெருமாள் கண்ணு மாதிரி இருக்கு. ஐயோ இவரை பாரு பெருமாள் திருவடி மாதிரி இருக்கார், இவர் பெருமாள் சிறிய திருவடி மாதிரி இருக்கார் அப்படின்னு ஏதோ ஒரு அம்சத்தை கண்டுபிடிங்க. அதை சொல்லி ஒவ்வொருவரையும் நாம வணங்கி அவரை ஏத்தணும். அப்படி செஞ்சுதான் நம்ம ஆசைகளை தீர்க்கணும். அதன் வழியாகத்தான் இந்த பணிவு வரும். அதன் வழியாகத்தான் அகந்தை அகலும். அதன் வழியாகத்தான் நான் போகும். அந்த நான் போனக்கால் வரக்கூடியது சரணாகதி நிகழும். நான் சரணாகதி பண்ணிக்கிறேன் கிடையாது, நானே நீ சரணாகதி செய்துக்கிறேன் கிடையாது, நடக்கவே நடக்காது. அது சரணாகதி நிகழணும். ஆச்சாரியனுக்கு தெரியும் சரணாகதி நிகழ்தா இல்லையா, இவன் அதுக்கு குவாலிஃபை ஆயிட்டானா இல்லையா, அது நமக்கே தெரியாம அது நிகழும். டெஸ்ட் வச்சு ரிசல்ட் ஒரு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ற மாதிரி சரணாகதி நடக்கிறது. அது நடக்கிறதே தெரியாம ஒரு பூ எப்ப பூக்குது மொட்டா பாருங்க, ராத்திரி பூரா அது முன்னாடி உட்காந்துருங்க, அது எப்ப பூக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அத மாதிரிதான் சரணாகதியும். அதை ஒரே நாள்ல நிகழ்த்திட முடியாது. அப்ப இதெல்லாம் செய்யணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொன்றை கண்டு ஒவ்வொரு அடியானையும் தொழுது என்னுடைய மண்டைய கொண்டு அவன் காலடியில வச்சு அகந்தையை நீ எப்படி அடையணும்? அபிமான துங்கனாக நீ செருக்கு இருக்கலாம். ஆனா இதான் இந்த வார்த்தைகள்லாம் சொல்றது. காசின் வாய் கரம் விற்கிலும் ஒரு பொற்காசுக்கு ஒரு கைப்பிடி நெல் விற்கக்கூடிய சூழல். அதான் காசின் வாய் கரம் விற்கிலும். படும் பஞ்சம். ஒரு பொற்காசு கொடுத்தா வழக்கமா 10 மூட நெல் தருவாங்க. கடும் பஞ்சம் ஐயா.
ஒரே ஒரு பொற்காசுக்கு ஒரு கைப்பிடி நெல் தான் கிடைக்கும்னா கூட கரவாது, கரவுனா ஒளி மறைத்தல், ஒளித்தல், பர்பஸா ஒளிச்சு வைக்கிறது தான் கரவு. அப்ப இந்த கரவாதுன்னா வேணும், எனக்கு வேணும்னு ஒளிச்சு வைக்காம ஒரு பொற்காசுக்கு ஒரு கைப்பிடி அரிசி விற்கக்கூடிய காலத்துல கூட மாற்று இலி சோறு இட்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பிரதிபலன் கருதாது, அதான் மாற்று இலி. இப்படி சோறு போட்டா இவன் நமக்கு ஏதாவது செய்வாங்கிற எண்ணம் இல்லாமல் அவர்களுக்கு சோறு போட்டு, எப்ப சோறு போடுறாம ஒரு பொற்காசுக்கு ஒரு கைப்பிடி அரிசி தான் கிடைக்குங்கிற காலத்துல கூட தான் ஒளிச்சு வைக்காம, தான் மறைச்சு வைக்காம, தனது தனக்கு ஒரு பிரதிபலன், ஒரு திரும்ப நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், ரிட்டர்ன் பெனிஃபிட் கிடைக்கும்னு யோசிக்காம தன்னை நாடி வருபவர்களுக்கு சோறு இட்டு, ஐயா சும்மா சோறு இடல, தேச வார்த்தை படைக்கும் நல் வார்த்தைகளை, புகழ்மொழிகளை சொல்லி சாப்பாடு கொடுக்கறான். வாங்கிட்டு போய் தொலைங்கிற வார்த்தை இல்ல, மிகுந்த பணிவுடனும் அன்புடனும் அந்த அந்த உணவை அளிக்கக்கூடியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா யோசிச்சு பாருங்களேன் இந்த வார்த்தைய. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ இந்த ரிவர்ஸ்ல வாங்க, அந்த ஆறாவது பாட்டுக்கு வாங்க. ஏதம் ஒன்றுமில்லாதங்கிறதுக்கு நம்ம அவ்வளவு பொருள் பார்த்தோம் இல்லையா? பூதம் ஐந்தோடு வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதம் ஒன்றும் இல்லாத வன் வகையினார்கள் பாதத்தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. அப்பேற்பட்ட நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க? தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள். அதுவும் எப்படி? மனமு வந்து பிரியத்துடன் கொடுக்கக்கூடியவர்கள். தேச வார்த்தை படைக்கும். ஐயா வெறுமன சோறு இடல்ல, சோறு இடுகிறவன் வார்த்தைகளை படைக்கிறான். அந்த வித்தியாசத்தை கவனிங்க. சோறு இட்டு நேச வார்த்தை படைக்கும். படைத்தல்னா என்ன? படைக்கிறது. இப்பவும் என்ன சொல்றோம்? நைவேத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன பொருள்? படையல். இறைவனுக்கு படைத்தல். படையல்னா என்ன? சாமிக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி நிக்கிறோம்? அப்படியே பணிஞ்சு நிக்கிறோம். ஐயா இந்த உணவை ஏத்துக்கோ, நாங்க கொடுத்த இந்த படையலை ஏத்துக்கோ சாமி, அப்படித்தானே நிக்கிறோம். அப்ப படைக்கும் போது நமக்கு பணிவு, ஆண்டவனுக்கு கொடுக்கிறோங்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை இருக்கா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் அப்படி படைக்கிறானா. அப்படிப்பட்டவன் தான் நல்லவன், அவன் தான் சரியான தொண்டன், அவன் தான் சரியான பாகவதன், அவன் தான் இறைவனுக்கு உகந்த அடியவன். எப்படிப்பட்டவன்? அதாவது எல்லாம் நல்லா இருக்கிற காலத்துல எங்க வீட்டுல ஒரு மூடை அரிசி இருக்கும்போது நான் 1 கிலோ அரிசியை உணவாக்கி வந்தவனுக்கு போட்டா எனக்கு வரக்கூடியது இல்லை, அது குட்டு. ஆனா எது பெஸ்ட்? காசின் வாய் கரம் விற்கிலும், காசின் வாய் கரம் விற்கிலும். ஒரு பொற்காசுக்கு ஒரு கைப்பிடி சோறு இருக்கும்போது கூட தனக்குன்னு ஒன்ன ஒளிச்சு வச்சுக்காம, பிரதிபலன் எதிர்பார்க்காம, நல்ல வார்த்தைகளை படைத்து இறைவன் முன்பு வைக்கிற மாதிரி பணிவோடையும் பிரியத்தோடையும் வைத்து சோறை இடக்கூடியவன் வந்து இருக்கக்கூடிய ஊர் திருக்கோட்டியூர். அவ்வளவு அன்பு மிக்கவர்கள். கேசவா, புருஷோத்தமா, கிளர் சோதியாய், குரலா என்று பேசுவார் அடியார்கள். அப்பேற்பட்டவர்கள் என்ன வார்த்தையை பேசுவாங்க? இறைவனின் பெயரைத்தான் சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. கேசவனே, புருஷோத்தமனே, கிளர் சோதியே. எப்போதும் கிளர் சோதியா என்ன அர்த்தம்? அப்படியே கிளர்ந்து எழக்கூடியது, என்றும் அணையாதது, நித்திய ஜோதி அது. அப்படிப்பட்டவனே, குரலா, குள்ளமானவனே. எதுக்கு இப்ப திடீர்னு குரலா உள்ள வருது? எனக்காக அந்த குள்ள வடிவத்துல அவன் இருக்கான் இறைவன். அவன் கிளர் சோதி. அண்ணாமலையா நின்னவன் யாரு? அடிமுடி காண முடியாத அக்னி ஸ்தம்பமாலாம் அவன் நின்னான், அதான கிளர் சோதி. ஐயா இந்த சோதியை என்னால எங்க பார்க்க முடியும்? அப்படியா உன்னால பார்க்க முடியாதா? இந்த நான் ஒரு குறுகிய உருவுல வரேன், பார்த்துக்கோ. அதான் குரலா. கேசவன் காக்கக்கூடியவன், புருஷோத்தமன் புருஷர்களிலேயே உத்தமன், ஒரே புருஷன் அவன், என்றும் கிளர்ந்து எழக்கூடிய ஜோதி, அடிமுடி காண முடியாத ஜோதியவன் எனக்காக ஒரு குறுகு வடிவில, சின்ன வடிவில, ஏன் புலனுக்கு எட்டுன வடிவிலையும் வந்து நிக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடியவர்கள் என்னை அடிமை கொள்ளவும் உரிமைப்பட்டவர்கள். அவங்க அடிமையை விற்கலாம் அந்த காலத்துல. அதனால எந்தம்மை விற்கவும் பெறுவார்களேன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அதை கூட அவன் எப்படி சொல்றாருன்னு கவனிங்க.
இப்ப நம்ம முதல்ல பேசின இடத்துக்கு வாங்க. நான் சரணடைந்திட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் உள்ள வந்துருது. அப்ப இங்க அப்படி பேசுவார் அடியார்களுக்கு அடிமை நானே அப்படின்னு சொன்னாலும் நான் வந்துரும். ஆகவே இங்க என்ன சொல்றாரு அவரு, அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே, அவங்க என்னை விற்கிறதுக்கும் எல்லா ரைட்ஸும் உண்டு. அப்ப நான் அடிமையாயிட்டேங்கிறத கூட சொல்லல, ஏன் என்னை வித்துக்கங்க. அப்ப என்ன அர்த்தம், நான் அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம். அந்த நானை கூட சொல்லல, அவ்வளவு அழகா அந்த வார்த்தையை கொண்டாந்து போடுறாரு. அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே, எவ்வளவு நுட்பமான வார்த்தை. நான் அவங்களுக்கு அடிமைன்னு சொன்னாலே நான் வருது, அந்த நானே இல்ல. எந்தம்மை விற்கவும் பெறுவார். ஆல்ரெடி நான் அவங்களுக்கு அடிமை ஆயிட்டேனே. இதெல்லாம் பேசி இவங்க புகழெல்லாம் நான் பேசும்போதும் இவர்களது நற்செயல்களை இவர்களது குணங்களை பார்க்கும் போதே நான் அவங்களுக்கு அடிமை ஆயிட்டேன். அவங்க என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். சீதநீர் புடைசூழ் செழுங்கலனியுடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும், இறைவனது அடியார்களையும் இறைவனுக்கு அடியார்களாக இல்லாம பூமிக்கு பாரமா இருக்கிறவன், சோத்துக்கு பதிலா அவன் புல்ல போடுங்கிறது, உங்க அம்மாவுக்கு நோவு எடுக்கும்படியா வியாதி போல பிறந்தவனேன்னு திட்டுறது, இது அத்தனையும் அவங்கதான் அடிமையின்றி திரிவார். அவர்களையும் விட்டு சித்தன் சொல்லியிருக்கான். அதை ஏதமின்றி உரைப்பவர், அதை குற்றமின்றி சரியான விதத்தில் உரைப்பவர்கள் ரிஷிகேசனாகிய இறைவனுக்கு ஆளாவார்கள் அப்படின்னு முடிகிறார். இந்த அளவில் என்னுடைய பார்வை. நண்பர்கள் ஏதாவது சொல்லலாம். நன்றி. நன்றி ராஜா. அந்த குரலான்னு ஒரு விளக்கம் சொன்னீங்கல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த திருக்கோஷ்டியூருடைய ஊர் பெயரே அருமையான பெயர். கோஷ்டினாலே இணைந்து இறைவனின் புகழை பாடுவதற்கு பேர் தான் கோஷ்டி. இப்ப பிரபந்தம் சொல்லுறவங்க குரூப்பா தான் சொல்லுவாங்க, அந்த குரூப்புக்கு பேர் கோஷ்டி. அப்படி இறைவனது புகழை பாடுபவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஊர் தான் திருக்கோஷ்டியூர். அப்ப இவர் இங்க திருக்கோட்டியூர்னு சொல்றது ஒரு ஊரே இல்ல, அது ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டு மாதிரி. இறைவனை வணங்குபவர்கள் எல்லாரும் ஒரு ஊர் மாதிரி நிறைந்திருக்கிற இடம். பாகவதர்களை சொல்றாரு அவரு, இறைவனின் அடியார்களை சொல்றாரு. நான்மறையை திருந்து நான்மறை ஓதுன பிறகு அவன் கூடி ஆடி பாடணும்னு இருக்கே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப வேதம் வேண்டாம், உபனிஷத்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீ இறைவனை பாடி ஆடுனா போதும் அப்படி சொல்றதா எல்லாரும் விளக்கம் சொல்றாங்க. ஆனா அவர் தெளிவா திரும்ப திரும்ப வைக்கிறாரு பாருங்க. 5 யஜ்யங்களை பண்ணணும், பூத யஜ்யத்துல இருந்து தேவ யஜ்யம் வரைக்கும் எல்லாத்தையும் நீ பண்ணி ஆகணும். 5 புலன்களையும் நீ சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். 5 பூதங்களையும் நீ சரியான விதத்துல பேணி ஆக வேண்டும். இதையெல்லாம் செய்யணும். நான் காரியம் சொல்ல முடியக்கூடாது உன்னைய பத்தி, இன்னொருத்தன் உன்னைய பத்தி குற்றம் சொல்ல முடியாத வாழ்க்கையை நீ நடத்தணும். இத்தனை குவாலிபிகேஷனும் 4 வேதங்களையும் நீ ஓதக்கூடிய அளவிற்கு. அப்போ ஓதி உணர்தல்லாம் அந்த காலத்துல இருக்கிறதுலயே பெஸ்ட் டெக்ஸ்ட் நீ படிச்சிருக்கணும், இருக்கிறதுலயே ஜாஸ்தி படிச்சவனா இருக்கணும்னா அந்த காலத்துல எது பெரிய படிப்பு? வேதத்தை படிக்கிறது தான் பெரிய படிப்பு. ஆகவே 4 வேதங்களையும் ஓதிங்கிற வார்த்தை வருது. அப்படி எல்லாத்தையும் ஓதி உணர்ந்து அதற்கு கடைசியில தான் நீ இறைவனை போய் இப்படி பாடி ஆடக்கூடிய நிலைக்கு நீ போவ அப்படின்னு சொல்றது. ஆகவே இது ஒரு படிநிலையாக நீங்க எடுத்துக்கிட்டு பாக்குறது தான் பெட்டர். அப்ப நேரடியா வா, அப்ப நான் ஒரு கிளாஸே வச்சிருவேன். இங்கு பாடி இறைவனின் புகழை பாடி ஆட வகுப்புகள் எடுக்கப்படும். 3 மாத முடிவில் முக்தி கன்ஃபார்ம்டு, கேரண்டி, இல்லையால் பணம் வாபஸ்ன்னு போட்டுடலாமே. அப்படி இல்லையே, அது வெறும் பாடி ஆடுவதன் வழியை மட்டும் அவர் சொல்லலையே. அப்ப இதன் வழியாகவெல்லாம் நீ ஒவ்வொன்றையாக அறிந்து அறிந்து தெரிந்து புரிந்து உணரும் நிலை வரும்போது நீ பரவசத்துல ஆடி பாடுவ. அந்த பரவச நிலையில தான் நீ அந்த விடுதலையை அடைந்திருக்கிற, இறைவனை போய் சேர்ந்திருக்க. அப்படிதான் இதை பொருள் எடுத்துக்கணும். ஆகவே பாடி ஆடுவது மட்டுமே போதும், வேதம் வேணாங்கிற பொருளில் இல்லை. அந்த ரிவர்ஸ் மீனிங் கிடையாது. இங்கிருந்து அங்க போகக்கூடியதுதான் சரி. அது ஒண்ணு. உங்களுடைய ஒரு வார்த்தை உரக மெல்லணை அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. இப்போ நெடியோன் அப்படின்னு சொன்னா நம்ம தெரியும், முன்னால சங்க இதுல எல்லாம் அப்போ இந்த பாம்பு மேல படுத்திருக்கிற அந்த ஒரு உருவகம், அந்த இது அஹ் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இது எனக்கு தெரியாது, அதனால நான் கேக்குறேன். மேபி எல்லாருமே தெரிஞ்சிருக்கலாம். அதோடைய அதுவே இது கொஞ்சம் அதை பத்தி எனக்கு சொல்லுங்க சார். அது எப்படி அந்த ஒரு இது வந்தது? அது முன்னால இருந்து அந்த ரெடியோன் அப்படின்றதான் நான் பார்த்தேன். பட் இது எந்த மாதிரி உருவாகி இப்படி வந்திருக்குது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் விளக்குங்க சார். தேங்க்யூ. அதாவது இது நம்ம
கொஞ்சம் பகுத்தறிவு ரீதியா ரேஷனலா பார்த்தோம் அப்படின்னா, நாகத்தை வழிபடக்கூடியவர்கள் இந்தியா முழுவதும் அதிகம். நாக வழிபாடு. இந்த நாக வழிபாட்டுல இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற வடகிழக்கு இந்திய மாநிலங்களை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுதான் இந்தியாவினுடைய புரோட்டோடைப். அவங்க எல்லாருமே ஒரே ஏரியாக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனமா பிரிஞ்சு இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த இம்சையரசன் படத்துல வர்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இப்பு கூட மண்ணா அப்படிங்கிற மாதிரி தெரியக்கூடியவங்க. அங்க போனாதான் தெரியும். இப்ப இருக்கிறவங்க தாத்தா காலத்துல எல்லாம் எதிர இருக்கிறவன் மண்டையை வெட்டி அவன் மண்டையோட வீட்டு வாசல்ல அலங்காரத்துக்கு மாட்டி வச்சிருக்கிறதெல்லாம் உண்டு. இந்த லிங்டாம்னு ஒருத்தரை பார்த்தோம், ஒரு ஆர்மி ஆபீசரை, நாங்க தங்கி இருந்த இடத்துல. அவரு சொல்றாரு, எங்க தாத்தா எல்லாம் வச்சிருக்காரு, இன்னும் இருக்கு எங்க ஊர்ல அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு இடம். அப்படி இருக்கும்போது எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? திருமாலை வணங்கக்கூடியவர்களுக்கு பாம்பை அவனுக்கு பஞ்சனை ஆக்கிட்டாங்க. சிவபெருமானுக்கு கழுத்துல மாட்டி விட்டாங்க. விநாயகருக்கு அது ஆபரணம், யக்ஞோபவீதம், நாக யக்ஞோபவீதர். அவர் நாகத்தையே பூணுலாக அணிந்தவர். இவனுக்கு முருகனுக்கு அது பாம்பு இருக்கு. இப்படியாக நாகத்தை இவர்கள் வணங்கும் தெய்வத்தோட சேர்த்து விட்டுட்டாங்க. இப்ப இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்னுடைய தெய்வமும் அந்த தெய்வத்தோட சேர்ந்து இருக்கு, அப்ப நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் தெய்வத்தோட இணைத்து இணைத்து உருவாக்குனது. அப்புறம் அதன் மேல் ஒரு குறியீட்டு ரீதியான அர்த்தங்களை ஏத்திக்கிட்டே போகும்போது அதுதான் மரபு, அதுதான் பண்பாடாக மாறுவது. மரபு பண்பாடாக மாறுவது எப்போ? மரபுங்கிறது நாம் ஒரு செயலை தொடர்ந்து செய்யறோம். அந்த செயலின் மேல் ஒரு குறியீட்டு ரீதியான கருத்துகள் மேல 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 ஏற்றப்பட்டு அது மேலும் 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 செழுமையாக்கப்படும் போது அதுதான் நம்முடைய பண்பாடு என்று சொல்லப்படுகிறது. அப்படித்தான் வந்து ஆதிசேஷன், இந்த உலகையே தாங்கக்கூடிய ஒரு பெரும் பாம்பு ஒண்ணு இருக்கு. நாகர்கள் கதையில பாம்பு தான் உலகத்தையே தாங்குது. அந்த பாம்பு வந்து 1000 தலைகள் உடையது. ஏன்னா இந்த பெரிய பூமியை தாங்கணுமே. 1000 தலைகளும் அது அது இருக்கிறதுனால அது திடீர்னு ஒரு நாளைக்கு ஆணவம் கொள்கிறது, நான் தான் எல்லான்னு. அப்போ ஒருத்தன் வந்து அத ஒரு சுருட்டு சுருட்டி அப்படி போட்டு அதை மேல ஏறி படுத்துக்கிறான். அந்த பாம்பு அடங்கிருது, அதன் விஷம் அடங்கிருது. அப்ப அப்படி வந்து படுத்துக்கிறவன் யாரு? அவன் ஒரு பரம புருஷன் இல்லையா? அவன் நாராயணன் தான் அப்படி படுத்துக்கிட்டான். படுத்துட்டு இருக்கிற தெய்வமாக திருமால் தான் இருக்கான். ஆகவே திருமாலுக்கு பாம்பை அணையா ஆக்கி விட்டுட்டாங்க. அப்ப அவன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 3 சுற்று சுற்றி இருப்பான், 5 சுத்து சுத்தி வந்திருக்கும். ஆதிசேஷனுடைய தலை 5ஆக இருக்கும். இது அனைத்துமே நமக்கு சொல்வது இந்த புலன்களால் உருவாகக்கூடிய அகந்தையை அவன் பஞ்சனையாக்கி படுத்திருக்கான். அதான் மெல் அணை. மெல் அணைனா மெல்லிய அணை, பஞ்சனை, உரக மெல் அணை. இங்கே ஒரு பெருமாளுக்கு பேரே உரக மெல்லணையான் தான். அனந்த சயனன், அனந்த சயன பெருமாள். அதுக்கு தூய தமிழாக்கம் உரக மெல் அணையான். அனந்தனாகி அந்த இது மேல பாம்பு மேல படுத்திருக்கான் அவன். இந்த அனந்தன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அவன் வந்து ஒரு இது இல்லாதவன். இப்ப பாம்ப நீங்க தன் வாளை தானே கவ்வி வட்டமாயிரும் பாம்பு. அத மாதிரி ஒரு சர்க்கிள் அவன். அப்பேற்பட்ட அனந்தன தன்னுடைய இதா கொண்டவன், பஞ்சனையாக கொண்டவன். அது ஒரு குறியீட்டு ரீதியாக ஏற்றப்பட்ட அர்த்தம் தான் இது. ரொம்ப கிட்டத்தட்ட இந்த பாம்பின் மீது பள்ளி கொள்வான்ங்கிறது கிட்டத்தட்ட சிலப்பதிகாரத்திலிருந்தே வந்துருதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் எப்போதுல இருந்து வருது இது. பாம்பனை மேல் அரவணை துயின்ற இந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு தேடணும். நீங்க சொல்லிட்டீங்க, தேடிடுவோம் எப்ப அது வந்ததுன்னு. ஜாஜா, இன்னைய அமர்வும் வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப நன்றி ஜாஜா.